வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைகுலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைகுலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பணி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைகுலமே. நிறைவாழ்ச்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதியதொரு நாளிலே ஆண்டவரை தேடி இவ்வாறு வேர்வும் தொலைக்காட்சி முன்பு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை முழுவதும் ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். விசேட விதமாக ஆண்டவர் எங்கள் வாழ்வில் செய்து வருகிற அனைத்து நன்மைத்தனங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் விசேட விதமாக திருமண ஆண்டு நிறைவை, பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இன்னும் படுக்கையில் இருந்து தங்கள் நோயின் வேதனைகளினால் அல்லுறும் அனைவருக்காகவும் விசேட விதமாக நாங்கள் ஜெபிப்போம். உள்ளத்தின் ஆறுதல் இன்றி தவிக்கின்ற பலதரப்பட்ட கஷ்ட கவலைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியிலே விசேட விதமாக ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய ஆசிரை குறையின்றி பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்களை எல்லாம் ஒரு கணம் நினைத்து நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, திருமுழுக்கின் புதுப்பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவுளமானீர். அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது மாற்றின் நிறைவுக்கு வந்து சேர அருள் பொறுவீராக. மோடு தூயாவின் ஒன்று பேல் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகுமே மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் தெருபை, இஸ்திரியா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். இஸ்ரியாவில் தீமோத்து என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். தீமோத்து இஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டி செல்ல விரும்பினார். அவ்விடங்களிலுள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்களை நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதர் செய்த தீர்மானங்களை அவரிடம் கொடுத்து கடைப்பிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன.
பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகியா கலத்தியா பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தானியாவுக்கு செல்ல முயன்ற போது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று த்ரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனிவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சி பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டுமென்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுளென்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தார். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். Hallelujah, 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 hallelujah. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்கின்றார் ஆண்டவர். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 திருவசனங்கள் 18 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால்
தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கின்றது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைப்பிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையும் கடைப்பிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் ஒரு விடயத்தை அழகாக தெளிவாக சொல்கின்றார். அதாவது, ஆண்டவரை நான் அன்பு செய்ய வேண்டும், அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் இருந்தால் தயவு செய்து அதை முற்றும் முழுதாக உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். அதாவது, நான் ஆண்டவரை அன்பு செய்கின்றேன், ஆண்டவருக்கு நன்மை செய்கின்றேன், என் ஆலயத்துக்கு நான் நன்மை செய்கின்றேன், ஆலயத்திற்கு உள்ளவர்களுக்கு நான் உதவுகின்றேன், ஆலய செயற்பாடுகளெல்லாம் பங்கு கொள்கிறேன், அதனால் மற்றவர்களும் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் இருந்தால் தயவு செய்து அந்த எதிர்பார்ப்பை வைத்து கொள்ளாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது, கடவுளை அன்பு செய்கின்றேன், அதே நேரத்தில் உலகம் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்றால் அது நடக்காது. ஏனென்றால் நாங்கள் கடவுளை சார்ந்தவர்களாக இருப்பதினாலே உலகம் எங்களை வெறுக்கும். எப்படி? நான் சில நல்ல காரியங்களை செய்கின்றேன், கடவுளுக்கு உகந்த மனிதனாக வாழ்கிறேன் என்றால் உலகம் அதற்கு எதிர்மாறானதாக இருக்கிறது. அதனால் இரண்டும் ஒற்று போக முடியாது. உலகம் என்ன சொல்கிறது? உன் கனவுக்கு பின்னாலே ஓடு. ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? உன்னை நீயே மறுதலித்து உன்னை நீயே தியாகம் செய். உலகம் என்ன சொல்கிறது? சுகங்களை தேடி ஓடு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சிலுவையை தேடி ஓடு. உலகம் என்ன சொல்கிறது? உன் விருப்பம் போல எதை செய்ய வேண்டுமோ அதை செய் என்று சொல்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் விருப்பத்தை அல்ல, மாறாக கடவுள் என்ன விரும்புகின்றாரோ அதை செய் என்று சொல்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்திற்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் ஏகப்பட்ட ஒரு இடைவெளி இருக்கிறது பிரியமான சகோதரர்களே. அதனால்தான் சில நேரங்களிலே நாங்கள் நல்ல செயல் செய்கின்ற பொழுது உலகம் ஏற்றுக்கொள்ளாது. நாங்கள் சில காரியங்களை முன்னின்று செய்கின்ற பொழுது அதற்கு ஏகப்பட்ட தடைகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக மறுதலிப்பை கண்டு, ஒதுக்கப்படுதலை கண்டு, நீங்கள் வேண்டாம் என்று சொல்வதை கண்டு நீங்கள் புதுமை அடைய வேண்டாம் என்று சொல்கிறார். கடவுளை அன்பு செய்தால் மறுதலிப்பு அங்கே கட்டாயம் இருக்கும். கடவுளுக்காக நாங்கள் ஏதாவது செய்தால் கட்டாயம் அங்கே ஒரு காட்டி கொடுப்பு இருக்கும். ஆகவே கடவுளுக்காக ஊழியம் செய்கின்ற பொழுது, கடவுளுக்காக எங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஏகப்பட்ட தடைகள் எங்கள் வாழ்விலே இருக்கும். ஆகவே அதையெல்லாம் தாண்டி நாங்கள் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். உலகம் உங்களை வெறுக்கிறதென்றால் புதுமை அடைய வேண்டாம். ஏனென்றால் உங்களை வெறுக்கின்ற அதே உலகம் என்னையும் வெறுத்தது. உங்களை ஏற்றுக்கொள்ளாத அதே உலகம் என்னையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே பிரியமான சகோதரர்களே, பல நேரங்களில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், நான் நல்லது செய்கின்ற பொழுது உலகம் வெறுக்கிறது, நான் நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது வீட்டில் உள்ளவர்கள் எனக்கு எதிராக இருக்கிறார்கள், அதனால் நான் அதை செய்ய மாட்டேன், நல்ல காரியங்கள் செய்ய மாட்டேன் என்று சொல்லி முற்றுமுழுதாக நாங்கள் எங்களை ஒடுக்கிக் கொள்கின்றோம். அந்த நல்ல காரியங்களிலிருந்து எங்களை நாங்கள் பின்னோக்கி நகர்த்தி கொள்கின்றோம். ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் வியப்படையக்கூடிய விஷயங்கள் அல்ல, இதெல்லாம் நடக்கும். இதையெல்லாம் தாண்டி நீ நன்மை செய்கின்ற பொழுது உண்மையாகவே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொல்கிறார். ஆகவே உலகத்தின் வெறுப்புகளை, உலகத்தில் உள்ள எங்களை வெறுக்கிறதென்ற அந்த வெறுப்புகளை எல்லாம் நாங்கள் பார்த்து பயப்படாமல் சிலுவை நிழலிலே ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிமையிலே வாழ்வதற்கான வரத்தை இன்றைய நாளில் தேடி பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. எனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. எனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரும் வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் இந்த அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை, எல்லா திருநிலராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவன் ஆகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், 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 ஆமென். கடவுளை அப்பா என்று அழைக்க ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். நாங்கள் கேட்பதற்கு மேலாக அவர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர் கற்றுத் தந்தவாறு நாங்கள் ஜெபம் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருவீராக. என்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருந்து அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்திரத்தை நாம் பாதுகாத்து. ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறை
பொழிவாய் என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய் என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவாய் என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய தருவாய தலைவா வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரும் வேண்டுமே வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய் என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய் என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவாய் தந்தையே, அவர்களுக்காக வேண்டுகின்றேன். அவர்களும் நம்மில் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தீர்மானுடைய பாடுகளினால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீதானம்மா. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீதானம்மா. இனி எம் வாழ்வில் குறையேதம்மா. இனி எம் வாழ்வில் குறையேதம்மா. வாழ்க வாழ்க மரியே வாழ்க. வளர்க உந்தன் புகழ் வளர்க. வாழ்க வாழ்க மரியே வாழ்க. வளர்க உந்தன் புகழ் வளர்க. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீதானம்மா. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீதானம்மா. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாய் கிடைப்பதாக. அன்பார்ந்தவர்களே, வேவும் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகும்
திருப்பலிகள் மற்றைய நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய காணிக்கைகளையும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். உங்களால் முடிந்த உதவிகளை செய்து எங்களை உற்சாகப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்நாளில் வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அனைத்தும் உலகில் இருந்தாலும் உமதன்புக்கு நிகராகுமா? தாயே அரவணைக்கும் அன்புருவில் இதயம் மகிழுதம்மா. அம்மா மரியே நீ வாழ்க, எங்கள் ஆரோக்கியமாய் நீ வாழ்க. அம்மா மரியே நீ வாழ்க, எங்கள் ஆரோக்கிய தாயே நீ வாழ்க. இயேசுவின் தாயே